கிறிஸ்தேசுவை நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான பலத்தை தந்து நம்மை வழிநடத்தி வந்தாரே. பாருங்க, வெளிப்படுத்தல் 21:5 இதோ நான் சகலத்தையும் புதியதாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Behold, I make all things new. இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று இருக்கிற சூழ்நிலையை அப்படியே நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ கண்டு கொண்டிருக்கிற இந்த எகிப்தியனை அப்படியே நான் மாற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ தாண்டி வந்த இந்த வனாந்தரமான பாதைகளை அப்படியே நான் மாற்றி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் சகலத்தையும் புதியதாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இந்த நம்பிக்கையுள்ள வார்த்தை. அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவர் இதுவரைக்கும் இந்த மாதத்தினுடைய பாதி வரை நம் கசப்பையும் துன்பத்தையும் வேதனையும் போராட்டத்தையும் நாம் சந்தித்து காணப்படலாம். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இது நிலையா நிக்க போறதில்லை. இதோ நான் சகலத்தையும் புதியதாக மாற்றப் போகிறேன். ஒரு புதிய பாதைக்குள் நடத்த போறேன். ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உனக்கென்று நான் தரப்போறேன். அது இந்த நாளில் ஆரம்பிக்கும். உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள். நிச்சயமாக அவரை நம்பின மக்களுடைய பாதையில ஆண்டவர் தருகிற பாதைகள் புதிய பாதைகளாக இருக்கும். நமக்கு ஒரு புதிய வழியை திறப்பார். ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தருவார். ஒரு புதிய பாதையை நமக்கு காட்டுவார். ஒரு புதிய செல்வத்தை நமக்கு தருவார். ஒரு புதிய செய்தியை நாம் கேட்கும்படியான பலத்தை ஆண்டவர் தருவார். இந்த நாளிலே நிறைய பேர் சந்தோஷமான செய்தி கேட்க போறீங்க. உங்களை நடத்தக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நினைவு கூற போகிறார். நம்புறீங்களா? கவலைப்படாதீர்கள். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அப்படியே நமது வாழ்க்கையில நிறைவேறும். இந்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கு என்று நம்புகிறேன். இந்த செய்தி எல்லாரும் இடத்துல பகிர்ந்து கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதோடு கூட இதுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாய் நீங்க சொல்லுங்க. நிச்சயமா கர்த்தர் நமது பாதையை புதியதாக்குவார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னேன். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் புதிய பாதைகளை உருவாக்கிட்டார். நீ செய்ய போகிற ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. நீ நடத்துகிற பாதைகள் மகிமையுள்ள பாதையாக இருப்பதற்காக நன்றி. காத்துக்கொள்ள பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. புதிய வழிகளை திறந்துட்டார். பலப்படுத்த இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.